யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யாருக்கு அற்புதம் வேண்டும் என்று அந்த நம்பிக்கையும் அந்த விருப்பமும் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த ஏக்கத்தோடு தேவனை தேடும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் தடைகளை முறித்து மகிமையான அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நான் அடிக்கடி சொல்லுகிறதான், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். சோம்பேறிகளுக்கு அற்புதம் நடக்கவே நடக்காது. அவிசுவாசக்காரர்களுக்கு அற்புதம் நடக்காது. பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு மேல பயம் இருக்கணும், ஆனால் பிரச்சனைகளை குறித்து பயந்து கொண்டிருப்பார்கள். உயிரை குறித்த பயம் இருக்கும், எதிர்காலத்தை குறித்த பயம். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. அப்ப சுறுசுறுப்பாய் தேவனை உணர்வோடு தேடுகிறவன், அவிசுவாசம் இல்லாமல் நம்பிக்கையோடு கர்த்தர் பேரில் விசுவாசமாய் இருக்கிறவன், அதான் பைபிள்ல சொல்லுது, அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு துளி சந்தேகம் கூட கர்த்தர் மீது இருக்கக்கூடாது. இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, என்னை ஆண்டவர் உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா, இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்கும், எனக்கு எங்க பேக்ரவுண்ட் இருக்கு, என்னை உயர்த்துவதற்கு யார், எனக்கு பரிந்து பேசுவதற்கு இந்த உலகத்திலே யார், இப்படி சந்தேக கண்ணோட்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு அல்ல, எனக்கு ஆண்டவர் தான் செய்வார், அவர்தான் என் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், அவர்தான் என்னை மேன்மைப்படுத்துவார், அவர்தான் என் வாழ்க்கையில் மகா பெரிய காரியத்தை நடப்பிப்பார் என்று ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு நடக்கின்ற தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில அற்புதத்தை கர்த்தரால் செய்ய முடியும். மூன்றாவது, நம்ம சொன்னது போல என்ன சொன்ன மூணாவது பாயிண்ட், முதல்ல என்ன, யாருக்கு தேவன் அற்புதம் செய்ய மாட்டார்? சோம்பேறிகளுக்கு அற்புதம் நடக்காது. அப்புறம் யாருக்கு? அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு அற்புதம் நடக்காது. மூணாவது, பயப்படுகிறவர்களுக்கு அற்புதம் நடக்காது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்குள்ளே சோம்பேறித்தனத்தை எல்லாம் அகற்றி உழைப்பதற்கு, உங்கள் சரீரத்திலே பலவீனத்தை சாக்கு போக்கு சொல்லாமல் பலவானாய் மாற்றப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்க ஆராதிக்கிறதுல ஒரு பவர் இருக்கணும், கைத்தட்டுறதுல ஒரு வல்லம் இருக்கணும், ஜெபிக்கிறதுல ஒரு வல்லம் இருக்கணும், நீங்க உட்கார்ந்து கவனிக்கிறதுல ஒரு வல்லம் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், சோம்பேறிகளை நம்பி நான் என்ன கொடுக்க முடியும்? சில பேருக்கு, உங்களுக்கு எல்லாம் ஏன் பணம் வரல, செழிப்பு ஏன் வரல, ஏன் பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியல, எந்த போராட்டத்திலிருந்து மேலே நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு ஏன் போய் அமர முடியலன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்களை நம்பி ஆண்டவர் ப்ராஜெக்ட் கொடுக்க முடியல. ஏன்னா இவன் இப்பயே இப்படி தூங்குறான், இவனை வச்சு நான் என்னையா செய்யறது, ரெக்கார்ட் பிரேக்குன்னு தான் உங்களை நம்பி ஆண்டவர் காசு கொடுக்குறது இல்ல. நீங்கள் உற்சாகம் உள்ளவர்களாய் மாறி பாருங்கள். காணிக்க போடுறது கூட உற்சாகமா இருக்க சொல்றார் ஆண்டவர். அவனவன் व्यसனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய். அப்ப கொடுக்கிறதுலயும் உற்சாகம், ஊழியம் செய்யறதுலயும் உற்சாகம், ஆராதிக்கிறதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க?